வங்காள விரிகுடா மற்றும் மன்னார் வளைகுடா கடல்களுக்கு நடுவே பாண்டி மன்னர் காலத்து கல்வெட்டுக்களுடன் 13ஆம் மற்றும் 14ஆம் நூற்றாண்டில் அமைந்துள்ள இந்த ஸ்தலம் இராமாயண வரலாற்று சிறப்பு மிக்கது. கோயிலின் தெற்கு சுவரில் பாண்டிய மன்னர் வீரபாண்டியன் காலத்து கல்வெட்டுக்கள் உள்ளன. பொதுவாக காலை 7 மணி முதல் 5 மணி வரை வழிபாட்டிற்கு திறந்திருக்கும். இப்போ நம்ம தனுஷ்கோடி வந்திருக்கோம். 1964 புயல்ல அழிஞ்சு போன ஒரு நகரம். இதை கோஸ்ட் டவுன்னு சொல்லுவாங்க. இங்க பழைய சர்ச், ரயில் நிலையம், இடிபாடுகள் இருக்கு. ஆனா இந்த இடத்தை சுத்தி இருக்கிற கடல் அம்புட்டு அழகு. இதுதான் இந்தியாவோட கடைசி சாலை. மன்னர் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்கா. தூத்துக்குடி முதல் தனுஷ்கோடி வரை ராமேஸ்வரம் கடல் பகுதியில் பறந்து விரிந்துள்ள 21 தீவுகள் மற்றும் பவளப்பாறைகளை உள்ளடக்கிய இந்தியாவின் முதல் கடல்சார் உயிரியல் பூங்கா ஆகும். 560 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இது 4000க்கும் மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள், டால்பின்கள், கடல் பசுக்கள் மற்றும் அலையாத்தி காடுகளின் புகலிடமாக திகழ்கிறது. இது ஒரு முக்கிய பல்லுயிர் மண்டலம். இங்கு கடல் புற்கள், கடல் பாசிகள், அலையாத்தி காடுகள் மற்றும் பல வகையான மீன்கள் உள்ளன. இங்கு என்ன ஒரு அற்புதமான பயணம்! ராமேஸ்வரம் கோயிலில் இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் ஒரு டெரபிக் ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் வர்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.